ஆழிமழை கண்ணா, ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்துப் பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி, வலம்புரிபோல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழைபோல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். எளிய தமிழ் பாடல் வடிவம். ஆழிமழையை உடையவனே, நீ எங்களை மறக்காதே. கடலுக்குள் சென்று நீரை எடுத்து மேகங்களாக உயர்ந்து, உலகம் படைத்த இறைவனைப் போல கருமை நிறத்துடன் தோன்றுவாய். திருமாலின் கையில் இருக்கும் சக்கரம் போல மின்னி, சங்கு போல் முழங்கிக் கொண்டு, வில்லில் இருந்து வரும் அம்பு மழை போல இடைவிடாது மழை பொழிவாய். உலகம் செழிக்க, நாங்கள் நோன்பு இருந்து, திருமாலை பாடி, அவரை துயிலிலிருந்து எழுப்புவோம். விளக்கவுரை. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மழையை வேண்டி நேரடியாக இறைவனை வேண்டுகிறார். ஆழிமழை கண்ணா என்று அழைப்பதன் மூலம் மழை இறைவன் அருள், மழையில்லாமல் உலக வாழ்க்கை இயங்காது என்பதை ஆழமாக உணர்த்துகிறார். மேகங்கள் திருமாலின் நிறத்தைப் போல கருமையாக இருக்க வேண்டும் என்றும், மின்னல் சக்கரம் போல, இடி சங்கு போல, மழை சரமழை போல் அமைந்து உலகை வளப்படுத்த வேண்டும் என்கிறார். இந்த மழை பொழிவதன் மூலம் விவசாயம் செழிக்க, உலகம் வளமடைய, பக்தர்கள் இறை வழிபாட்டில் நிலைக்க வேண்டும் என்பதே ஆண்டாளின் நோக்கம். நாள் 4. ஆண்டாள் கூறும் கதைக்களம். திருப்பாவையின் முதல் 3 நாட்களில் பெண்களை நோன்பிற்கு அழைத்த ஆண்டாள், நாள் 4 இறைவனை நேரடியாகவே வேண்டுகிறார். நாங்கள் நோன்பு இருக்கிறோம், ஆனால் உலகம் செழிக்க மழை வேண்டும். அந்த மழை உன்னால்தான் வரும் என்று இறைவனிடம் உரிமையோடு பேசுகிறார். இது பக்தனும் பகவானும் இடையிலான உறவை குழந்தை உரிமையோடு கேட்பதைப் போல அழகாக காட்டும் பாசுரம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது தமிழ் அஸ்ட்ராலஜி சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.